இந்த 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடல. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக நேற்றைய தினம் இந்த 110 மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2006 2011 மாநிலத்திலும் இவருடைய ஆட்சி, மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி. அந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல. ஏன் நிறைவேற்றல? அதுதான் எங்களுடைய கருத்து, எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான். ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம். அதை தவற விட்டுட்டீங்களே. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அந்த தேர்தல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறாங்க, மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அதை மடைமாற்றுவதற்காக, அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றிருக்கிறார்.